மீண்டும் ஒரு புதிய சுற்றுலா தலத்துடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து அல் ஷாத்தி அப்படி இல்லாட்டி அல் ஷலீலா பீச். இந்த இடம் வந்து முக்கியமா என்னன்னு சொன்னாக்கா சன்செட்டு. ஆ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம், நல்லா பசுமையா இருக்கு. ஆ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரபுகள்ஸ் வில்லா பிரைவேட் வில்லா வச்சிருக்காங்க. அப்ப ஃபிஷிங் ஏரியா இருக்கு. ஆ நம்ம ஒவ்வொரு 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு இடையில வந்துக்கிட்டு கார் நிப்பாட்டுற மாரி இடங்கள் வச்சிருக்காங்க. நம்ம அந்த டெம்பரரி சேர் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துட்டு போட்டு அங்க சன்செட்டுக்கு வந்து நம்ம போய் உட்காந்தோம்னாக்கா, அதோடைய சுகமே தனி. 2வது இந்த ஏரியால என்னன்னு சொன்னாக்கா, மெயினா பார்த்தது என்னன்னு சொன்னாக்கா, ரொம்ப நீட்டா சுத்தமா இருக்கு. பார்பிக்யூ எதுவும் இங்க அலௌட் இல்ல. அ நீங்க வேணா ஏதாச்சும் நம்ம வீட்லேருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தாக்கா, அத வச்சு நம்ம அந்த ஈவினிங்ல அந்த சன்செட் ஆன நேரத்தில வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அ சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். 2வது அந்த பீச்சில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சதுப்பு நில காடுகள் இருக்கு. அது பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கு. லேடீஸ் ஸ்விம்மிங் பூலும் அந்த ஏரியால இருக்கு. லேடீஸ் இருந்தாக்கா அவங்க தனியா போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல நல்ல மாரியா என்ஜாய் பண்ணலாம். மத்தபடி கண்டிப்பா இந்த உங்களுக்கு வீடியோ புடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இதுபோல நியாயமா வீடியோக்கள் போட வேண்டியது இருக்கு. ஆ உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ முடிவு நேரத்துல அடுத்து எங்க பார்க்க போறோங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டிருக்கேன்.
இடம் எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா, அன்லைன் போகிற வழியில் 50வது எக்ஸிட் எடுத்துட்டாக்கா இந்த இடம் வரும். இந்த இடம் என்னன்னு சொன்னாக்கா சால்ட் லேக்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போங்க. ஆஃப் ரோடு எல்லா காரும் போக முடியுதில்ல. நீங்கள்